Hello students, 9th science annual examsக்கு இன்னும் 2 days தான் இருக்கு. ஸோ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ட்லாம் படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். 9th பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தொடர்ச்சியாக 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இம்பார்ட்டன்ட் 7 மார்க் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் 4 மார்க்ஸ் என்ன 2 மார்க்ஸ் என்னன்னு தெளிவாக பார்த்துருவோம். உங்களுக்கு 7 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கொஷின்ஸ் கொடுக்குறாங்க ஏ ஆர் பின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸ்லையுமே வந்து ஒரே ஒரு கொஷின் கொடுத்து 7 மார்க்ஸ்க்கும் கொடுக்கலாம். இல்லை அதில் வந்து ஒரு 2 or 3 கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அப்படின்னு கூட ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு 7 மார்க்ஸ்க்கு கேட்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து 2 மார்க் கொஷின் 4 மார்க் கொஷின்ஸ் இதெல்லாம் நல்லா ஃபிங்கர் டிப்ஸில் ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனுவலுக்கு டீட்டெயிலெலாம் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் எதெல்லாம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு படித்து வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஹைட்ரோமீட்டர் வித் டயக்ராம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ டிசி மோட்டார். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து போர் அட்டாமிக் மாடல், வாட்டர் ஐசோடோப், டிஃபைன் ஆக்வரிஜியா, sulfuric acid is called king of chemicals, write any 2 uses basis. ஸோ இதில் ஏபி ஏபிசி இது 4மே கண்டிப்பாக படிக்கணும். 33ல் 2 ஆப்ஷனும் படிக்கணும். 34ல் 2 ஆப்ஷனும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 35ல் வந்து வாட் இஸ் IUCN அது வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ரீசைக்கிள்டு வாட்டர், ஹவு டஸ் அ பேட் அடாப்ட் இட் செல்ஃப் டு இட்ஸ் ஹேபிட்டட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் உங்களுக்கு 7 மார்க்ஸில் கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. 4 மார்க் கொஷின்ஸில் 32 கொஷின் வந்து கம்பல்சரியில் கேட்குறாங்க. ஸோ கம்பல்சரி கொஷின் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் நீங்கள் தயாரானா தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதை தவிர்த்து மற்ற கொஷின்ஸ், அதாவது அந்த 7ல் 6 கொஷின்ஸ் எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணலான்னு பாருங்கள். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலேயே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தும் இன்னொரு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த 3 மாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சென்டம் எடுத்துட முடியும். சயின்ஸில் கம்பல்சரி மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அது கூட கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குன்னா நம்ம இந்த கொடுத்த அந்த மாடலில் இருக்க கொஷின்ஸே கூட வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 23 பாருங்கள், எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் வாட் ஆர் த சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் இன் வாட்டர், எக்ஸ்பிளைன் பார்த்துக்கோங்க. டிண்டல் எஃபெக்டும் ப்ரௌனியன் மூமெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து நீங்கள் டயக்ராமோட கண்டிப்பாக பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும், 4 மார்க்ஸு. அதுக்கடுத்தது கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் லிக்விட் மெட்டல், வாட்டர் மெட்டலாய்ட்ஸ், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தோன்னா 28th கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். 23, 24, 25 இதெல்லாம் 100% வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் 28th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 29 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹனி 31 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. டிஸ்கிரைப் த அலிமெண்ட்ரி கேனல் ஆஃப் மேன். ஸோ அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸும் 2 மார்க் கொஷின், 1 மார்க் கொஷின் 2 மார்க் கொஷின்ஸ் பொறுத்த வரையும் நீங்கள் வந்து கொஷின் பேப்பரில் இருக்கிறத மட்டும் படிக்கக்கூடாது. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக படிச்சாகணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் வந்து உங்கள் புக் பேக்கில் இருந்து தான் கேட்குறாங்க. ஸோ 12 1 மார்க்ஸ் சூஸு. ஸோ ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸும் வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸில் சம்டைம்ஸ் கேட்டுடுறாங்க. சரிங்களா? டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். இந்த டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th மட்டும் இல்லை 10th கூட இந்த கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 18th ஒன். சப்ளிமேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் 17th ஒன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீட் கெப்பாசிட்டி 14th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து மேட்ச் வந்து இந்த மாதிரி மேட்ச் ஃபில்லின்லாம் படிக்கும்பொழுது 2 மார்க்ஸில் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க உங்கள் புக்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும். 22 வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷின். ஸோ என்ன சம்ஸ் வேணால் கேட்கலாம். ஸோ எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் அன் அலர்ட்ரண்ட், அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு 4 மார்க்ஸில் எதெல்லாம் படிக்கணும், 7 மார்க்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், 2 மார்க்ஸில் எப்படி படித்தோன்னா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த மாடல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு 100% வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது சேமாக வராது. இதில் இருக்கிறது மேக்ஸிமம் கொஷின்ஸ் அப்படியே வரும். சரிங்களா? வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு லைக் கொடுத்துட்டு பாருங்க. தேங்க்யூ.